போட்டாலும் இதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கோம். இப்ப எல்லா சங்கமும் இது மாதிரி பண்ண அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ மீட்டிங்லாம் எங்க பார்த்தாலும் உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் சட்டத்திலையும் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட சமுதாயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செய்ய அவங்க வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் அதோட வேல்யூ தெரியுமான்னு தெரியல. ரொம்ப முக்கியம் அந்த ஒற்றுமையை உருவாக்குற. ஒரு நாள் உட்கார்ந்து நேரத்துல என் பிசினஸ் ப்ரொபோசல் போடுறேன், நாலு கிளைண்ட பாக்குறேன்னு வரணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது என்னவோ மீட்டிங் போடுறாங்க. சங்க மீட்டிங்னா நீங்க வளரும் கலைஞர்கள், நம்ம இளைஞர்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆதிசைவ ரத்னான விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவளை பத்தி இதெல்லாம் எதுக்குன்னு எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரியணும். திருநெல்வேலியில தென்காசியில செந்தில் பண்ற மூலமா பண்ணி நம்ம சிவாச்சார சமூகத்துக்குள்ள ஒரு முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் பண்ற அனைத்து விஷயங்களும் கொடுத்த ஒரு ஐடி நீங்க நம்ம பார்த்து முன்னாடி இறக்கி விட்டுருங்க. சிவஸ்ரீ இறக்கி விடுவோம், எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க பாருங்கன்னா அண்ணா கிரேட் கொடுத்த மணிகண்டன் அவ வந்து எப்ப எந்த கோவிலுக்கு வந்தாலும் அவளுக்கு நீங்க எல்லாம் தூக்கு போறோம் இதெல்லாம் பத்தாது. இதுக்கு முக்கிய ஒரு விஷயம்னா நீங்கெல்லாம் ஒன்னா இருக்கும். அது இருக்கவே முடியாதுங்கிறது பல இடத்துல நாம் பார்த்துட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செங்கல்பட்டு திருவாரூர் மாவட்ட நம்ம வாகேச சிவகேந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மற்றும் தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் தான் இங்க பாருங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கோவை மாவட்ட சார்பாக எங்களுடைய மலர் மாலையை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பொன்னாடையை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயப்ப சிவம் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் ஏழைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடையை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாநாட்டுக்கு மிக சிறப்பான முறையிலே சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் நம்மளுடைய ஐயப்ப சிவன் அவர்களும் முன்னதாகவே வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பிறகு இந்த சுவாமிநாதன் ஒரு லைன்ல ஒரு ட்ரிப் வந்து நான் செய்யறதெல்லாம் பார்த்து அண்ணா நீங்க மணிகண்டன் எனக்கு என்றால் ஆமாண்ண. நான் எதுக்காக சொல்றேன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். உண்மையாக வரணுமா எடுத்துட்டுமா இங்க பாருங்க அண்ணா அவர் இருக்கும்போது மேல பெரியவாளுக்கெல்லாம் அவர் கையால செய்ய வேண்டியது கொஞ்சம் தயவு செய்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட சிவாச்சாரியார் அர்ச்சகர் சங்கத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த தென் தமிழக மாவட்டத்தின் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் மாநாடு இன்று திருநெல்வேலியில் சிங்கேரி சாரதா அந்த கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதுல வந்து சிவாச்சாரியார்கள் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கொள்ளக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஆகம முறைப்படி கோவிலில் தொன்று தொட்டி பூஜை செய்து ஆதி காலத்திலிருந்து பூஜை செய்து வருபவர்கள். இவர்கள் தொடர்ந்து ஆகம வழியிலேயே தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட வேண்டும். ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஆகம கோயில்களில் பூஜைகள் செய்ய வேண்டும். ஆகம கோயில்களில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் மட்டுமே பூஜை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த தென் தமிழக மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த சிவாச்சாரியார்கள் மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதுல எங்களுடைய சமூகத்தில நிறைய சமீப காலமாக சட்ட சிக்கல்களை நாங்கள் சிலது எதிர்கொண்டு வருகிறோம். எங்க சமூகத்தின் சார்பாக ஏற்கனவே பல வழக்குகளை ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல போய் சில தடை ஆணைகளை பெற்று வந்திருக்கிறோம். ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் மட்டுமே பூஜைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சிவன் கோயிலில் பொறுத்தவரைகள் அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல
தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த தடை உத்தரவு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால வேற எவரும் இப்போதைக்கு பூஜை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை சுப்ரீம் கோர்ட் நமக்கு வைத்திருக்கிறது. இது அடுத்தது வரக்கூடிய அந்த வழக்குகள் முடிவிலும் எங்களுக்கு அந்த தடை உத்தரவை போன்றே தொடர்ந்து ஆதிசீவ சிவாச்சாரியார்கள் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் மட்டுமே பூஜைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைக்காக இந்த ஒருங்கிணைந்த மாநாடு நாங்கள் திருநெல்வேலியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 45,357 கோயில்கள் இருப்பதாக நம்ம சந்து அறநிலையத்துறையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3500 கோயில்களில் மட்டும் ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகம முறைப்படி அப்படின்னா சிவன் கோயில்ல அதாவது சைவாகமும், வைஷ்ணவ கோயில்ல பாஞ்சராத்திரம் போன்ற ஆகமங்கள்லாம் அவங்க வந்து பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆகம கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3500 தான். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து ஜாதியினரும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. எங்களுக்கே குலதெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஜாதிகள் சேரும் மற்ற இதர்கள் ஜாதிகளை சேர்ந்தவர்கள் தான் பூஜை செய்துட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே போனால் நாங்கள் சேவாத்திலா போய் கற்பூரமோ உபதியோ அவர்கள் கொடுக்கக்கூடிய பூஜைகளை இது பண்ணிட்டு அதற்கு தான் வாங்கிக்கிறோம். இந்த அமைப்பு அதாவது காலங்காலமாக ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த பூஜை முறைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்ப ஐயர்கள் பூஜை பண்ணக்கூடிய கோயில்களுக்கு மத்தவங்க வருவாங்க, ஐயர்கள் மற்றவர்கள் பூஜைகள் செய்யக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபட்டு கொண்டு வருவார்கள். இந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தன்மையை ஏற்கனவே பல ஆண்டுகளாக இது இருந்து கொண்டு வருகிறது. இதை எந்த விதத்திலும் குலைக்க கூடாது. அந்தந்த பூஜை முறைகளை யார் பழங்கடு நாளமாக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களே அதனை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. ஏன்னா யாரும் மாத்திரக்கூடாது. ஏற்கனவே பூஜைகள் செய்யக்கூடிய கோயில்களில் ஐயர்களையும் போடக்கூடாது. ஐயர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில்களில் யாரு எந்த ஐயர் பூஜை செய்யறாங்களோ அவர்கள் மட்டுமே பூஜை செய்யணும். பட்டாச்சாரியார்கள் சொல்லக்கூடியவர்கள் வைஷ்ணவ கோயில் இருப்பாங்க, சிவாச்சாரியார்கள் சிவன் கோயில் இருப்பாங்க. மாற்றி போடுவது கூட தவறு அப்படிங்கறதுதான் நாங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பன்னெடுங்காலமாக இதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இதுல அரசு 1959 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதற்கு முன்னால் இருக்க 1000 வருட காலமா இருக்கக்கூடிய ஒரு பழமையை மாற்றக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கத்தினுடைய கோரிக்கையா வைக்கிறோம். அடித்தடி நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுல நடராஜர் கோயில் பெரிய மோதல் பாத்தீங்கன்னா ரவுடிகள் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்கிற மாதிரி கருத்து நிலவு உண்மைதானா? அதை இந்த நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிதம்பரம் கோயில்களில் பொறுத்தவரை அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடர்ந்து அந்த கோவிலுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலில் பூஜை செய்வர்களுக்கு மட்டுமே உரியது. அறநிலைத்துறைக்கு அந்த கோவிலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணக்கூடிய உரிமை கிடையாது என்று தீர்ப்பு வாங்கி அந்த கோவிலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. அதை வந்து அவங்க தொடர்ந்து நடைபெற்று வர்றாங்க. அதில் கோயில் நிர்வாகம் வேறு ஏதேனும் ஒருவர் தலையிடும் பொழுது அது வந்து சில சிக்கல்களை தான் செய்யும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பிற்கு எதிராக வேறு ஒருவர் அங்க போய் எனக்கும் உரிமை இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதனை சட்ட ரீதியாக தான் இரு நபர்களுமே திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இது வேற எதுவும் திருத்திக் கொள்ளவில்லை. மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு அதை பத்தி தெரியல. அரசு அந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடுறாங்களா? அதை சரி பண்ண முயற்சி பண்றாங்களா? இல்ல அரசாங்கம் தூண்டி விடுறாங்க? அரசு பொறுத்த வரைக்கும் 2006 வந்து ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓ எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். 2016 ஆண்டு எங்களுக்கு சாதகமாக, அதாவது ஆகம கோயில்களை பொறுத்தவரை சிவாச்சாரியர்களை தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தது. 2021 ஆகஸ்ட் மாசம் அந்த உத்தரவை பொருட்படுத்தாம இப்ப இருக்கிற அரசு அனைத்து நபர்களுமே எல்லா கோயில்களையும் அர்ச்சனை செய்யலாம், அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு இருந்தாங்க. 2021 ஆகஸ்ட் மாசம் அந்த போடப்பட்ட அந்த அரசினுடைய உத்தரவை எதிர்த்து, அதாவது ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தோம். தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு அந்த வழக்கின் தீர்ப்புல
2021 ஆகஸ்ட் மாசம் அரசு போட்ட அந்த உத்தரவு செல்லாது, அது பொருந்தாது, ஆகம கோயில்களுக்கு இந்த விதிமுறைகள் உதவாது, பொருந்தாது என்ற முறையில ஒரு தீர்ப்பு கொடுத்து, இதற்கு இந்த மாதிரி அதனையும் மீறி ஏதேனும் பதவிகள் செய்யப்பட்டிருந்தால், அதாவது பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தால், அர்ச்சகர பதவி கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை எடுத்து நீங்கள் வழக்கு தொடர்ந்து அவர்களுடைய பதவியை பறிப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து வயலூர் முருகன் கோயில்கள்ல 2 பேர்களுக்கு எதிராக அங்க பதவி கொடுத்திருந்த 2 அர்ச்சகர் பதவி கொடுத்திருந்த 2 பேருக்கு எதிராக நாங்க அந்த தீர்ப்புக்கு அடுத்தபடியா மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தோம். அந்த 2 பதவிகளுமே செல்லாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பு கொடுத்து அந்த 2 பேரை உடனடியாக அர்ச்சகர் பொறுப்பிலிருந்து நீக்கி வேற கோயில்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, அப்படி வேற கோயில் கொடுங்க. ஏன்னா அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் 45,000 கோயில்கள் அறநிலையத்துறையிட்ட இருக்கு. ஆகம கோயில்கள்ங்கிறது வெறும் 3,000 கோயில்கள் மட்டும்தான். அறநிலைத்துறைகள்